உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நாள் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் vlog. நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 1/6/2021, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் நாள் 2021ஆம் வருடம். புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாள் என்று கூட இந்த நாளை நாம் வழங்கலாம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே போல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும் என்பதைப் போல நாம் நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன் என்பது உங்களுக்கே தெரியும். கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிகளில், வடக்கு கர்நாடக மாநிலத்தை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கத்தினால வட தமிழகத்தில் மிக சிறப்பாக காற்று ஊடுருவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கடல் காற்றின் வருகைக்கு பிறகு வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது என்பதைப் போல நாம் சொல்லலாம். இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, இன்று முதல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தமிழகத்தில் வெப்பசலன மழையின் அளவானது மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. உட்பகுதிகளிலும் இன்று முதல் மழை பதிவாக தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்பொழுது வட தமிழகத்தில் மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே நேற்றுமே பார்த்திங்கனாக்கா, அதாவது 31/5/2021 ஆகிய நேற்றுமே இரவு நேரத்தில் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகள், பேரணாம்பேட் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வேலூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், அதே போல் திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது. இவை தவிர்த்து ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட உங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. மழை அளவுகளை பொறுத்தவரையில் விரிஞ்சிபுரம் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு 12 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகள் இன்னும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. அடுத்த சில மணி நேரங்களில் காலை நேரத்தில் அது கிடைக்கப்படும். அதன் பிறகு ஒரு எழுத்துப்பூர்வமான விரிவான பதிவை நமது முகநூல் பக்கத்தில் வழக்கம் போல நான் பதிவு செய்கிறேன். கடந்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளின் நிலவரம் அடங்கிய முழுமையான விரிவான மழை அளவுகள் பட்டியலை இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது பள்ளிப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இது திருவள்ளூர் மாவட்ட பகுதி. அதே போல் கர்லாம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகள், இது பள்ளிப்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. கிட்டத்தட்ட ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம். இந்த இடங்களை திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அங்கே பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, சித்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சில மணி நேரங்களுக்கு முன்பாக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை என்னால் தெளிவாக அறிந்து கொள்ள இயன்றது. அதே போல் திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், சித்தூர் திருப்பதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை பதிவாகி இருக்கிறது. நேற்று இரவு நேரத்தில் அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், குறிப்பாக நம்முடைய வேலூர் மாவட்டம் குடியாத்தம், பேரணாம்பேட் சுற்றுவட்டார பகுதிகள், ஏன்னா பேரணாம்பேட்டிலேருந்து நண்பர் ஒருவர் கடந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட பதிவு பண்ணியிருந்தார். பேரணாம்பேட் பகுதியில் நல்ல மழை பதிவாகி இருக்கிறது, நீங்கள் அது தொடர்பாக ஏன் பதிவு செய்யவில்லை என்று காலையில் கேட்டிருந்தார். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த நேற்று மாலை நேர குரல் பதிவின் போது அதில் கமெண்ட் செக்ஷனில் அவர் பதிவு பண்ணியிருந்தார். நல்ல மழை பதிவாகி கொண்டு இருப்பதாக நானும் பார்த்தேன். ரேடார் படங்களில் பேரணாம்பேட் பகுதிகளில் மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டு இருந்தது. குடியாத்தம் மற்றும் பேரணாம்பேட்டில் நல்ல மழை தான் பதிவாகி இருக்கும். குடியாத்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகள் காலையில் நமக்கு கிடைக்கப்பெற்றுவிடும். அது தொடர்பாக நான் அடுத்தடுத்து பதிவு செய்கிறேன். காலை நேரத்தில் நாம் பார்த்து கொள்ளலாம் அது தொடர்பான விஷயங்களை. இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் சோளிங்கருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அவை சிறிய அளவிலான மழை மேகங்கள் தான். மற்றபடி பார்த்திங்கனாக்கா தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலெல்லாம் தற்சமயம் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. நீங்கள் ஒருவேளை வேலூர், குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், அல்லது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள், ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் நேற்று என்ன மாதிரியான சூழல்கள் நிலவி கொண்டிருந்தது என்பதை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாய் இருக்கலாம்.
இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வருவோம். இன்று முதல் உங்களுக்கு தமிழகத்தில் மழையின் அளவு அதிகரிக்க இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. இன்று பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகலாம். இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வட மாவட்டங்களில் நல்ல மழை வந்து பதிவாகி இருந்தது. இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் உள் மாவட்டங்கள்லேயும் நல்ல மழை வந்து பதிவாகலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா கள்ளக்குறிச்சி மாதிரியான மாவட்டங்களில் நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளில் கூட அவ்வப்பொழுது நல்ல மழை வந்து பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகும் என்பதை போல நாம் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மாதிரியான பகுதிகளில் கூட மழை பதிவாகலாம். திருச்சி மாவட்டத்தில் கூட மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அடுத்த 24 மணி நேரத்தில். அது மட்டுமல்லாது பெங்களூரை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்ட பகுதிகளிலும் சொல்லும்படியான அளவு மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தில். அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சேலம் மாவட்டத்திலும் பார்த்திங்கனாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகும். அதே போல் தான் வேலூர் மாவட்டத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வந்து பதிவாகும். திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கனாக்கா காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நிச்சயமாக அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம். அடுத்த 24 மணி நேரத்தில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் தேதி முதல் பார்த்திங்கனாக்கா மழையின் அளவு மேலும் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வட கடலோர மாவட்டங்களிலே மழை வந்து பதிவாகும். புதுச்சேரி மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்கள் உட்பட மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகள் உட்பட காரைக்கால் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வடகடலோர மாவட்டங்களிலே அங்குமிங்குமாக மழை பதிவாகும். சென்னையில் மட்டும் கிடையாது, வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதே சமயம் உள் மாவட்டங்களிலே மழை வந்து தொடரும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பசலன மழையானது தமிழகத்தில் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் ஏற்படலாம். இது தொடர்பாக நான் அவ்வப்பொழுது பதிவு செய்கிறேன். ஒரே காணொளியிலேயே நிறைய விஷயங்களை பதிவு செய்து உங்களுக்கு நான் அதிகப்படியான தகவல்களை திணிக்க விரும்பவில்லை என்று கூறலாம். ஏனென்றால் ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக பேசலாம். அதுவும் இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரம். இந்த நேரத்தில் நிறைய நண்பர்கள் இவ்வளவு தகவல்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்களா என்பது எனக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அதனால தான் நான் இதோட நிறுத்திக்கிறேன். இன்னொரு நாள் நானே நேரடியாக ஒரு காணொளி மாதிரி பதிவு பண்ணுறேன். நான் வந்து பேசி ஒரு காணொளியாக அதை வந்து பதிவு பண்ணி அதன் பிறகு அதை நான் வந்து பதிவேற்றம் பண்ணுறேன். ஒரு விரிவான காணொளியாக நம்ம வந்து பதிவு பண்ணலாம். தென்மேற்கு பருவமழை தொடர்பாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து அதில் விவாதிக்கலாம். அது மட்டுமல்லாது தமிழக மழை வாய்ப்புகள் தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை அதில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேரத்தில் அதை போன்ற காணொளிகளை பதிவு செய்யும் அளவிற்கு நமக்கு நேரம் கிடையாது. அதனால் இத்தோடு இந்த காணொளியை நிறைவு பண்ணிக்கிறதே உத்தமம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து கருதுகிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம நேற்று பார்த்திங்கனாக்கா நம்ம எதிர்பார்த்திருந்த பகுதிகளில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது அடுத்த 24 மணி நேரத்தில் நம்ம எதிர்பார்த்திருந்ததை போலவே அந்த வட தமிழகத்தில் மட்டுமல்லாது வட கடலோர மாவட்டங்களில் இந்த சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி திருவள்ளூர் மாவட்டத்தின் உட்பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகும். திருவள்ளூர் நகர பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி, சேலம் மாவட்ட பகுதி, நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்கள், திருச்சி, தஞ்சை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய நாட்கள்லையும் பார்த்திங்கனாக்கா தமிழகத்தில் வெப்பசலன மழையின் அளவானது தீவிரமடைய தான் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்று கருத்துக்களும் இருக்க போவதே கிடையாது. அதே சமயம் தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் தரமான சிறப்பான சம்பவங்கள் காத்திருக்கிறது. திருப்பதி சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் தரமான மழை அடுத்து வரக்கூடிய காலங்களில் பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். நெல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளிலே நம்ம நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் தெற்கு ஆந்திராவை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் வட மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக மழை பதிவாகும். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் மேற்கு உள் மாவட்டங்களிலும் அதில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதத்தின் முதல் வாரம் என்பது தமிழக வெப்பசலன மழைக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களை, இந்த காணொலியை பொறுத்தவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள்.
உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் vlog யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொளிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.